ஏங்க என்னங்க ஒரு சேர் கூட வைக்க மாட்டேங்கிறாங்க மலேசியால. இதுக்கு இந்தியா சென்னையை நான் பாராட்டியே தீருவேன். கீழே உட்காந்துருக்காங்க லோக்கலா. பாருங்க என்னையா அது, எவ்வளவோ பெரிய நாடுங்கிறீங்க, பில்டிங் பெருசு பெருசா கட்டிருக்கீங்க, ஒரு சேர்ல நம்மளும் அப்படிதான் உட்காரணும் போலயே. இருங்க, ஏன்னா தமிழ்நாடு இருந்தா கேட்போம் ஏன்டா கீழே உட்காந்துருக்கீங்கன்னு. ஆனா நம்ம ஸ்டைல்ல உட்காந்துருக்காங்க, எல்லாரும் அப்படிதாங்க உட்காந்துருக்காங்க. என்னடா அது? ஓஹோ, எல்லாம் கீழே உட்காந்துருக்காங்க, இங்க சேர் கொடுத்துருக்காங்க. ஹாய் ஹாய் எல்லாம் சொல்றாங்க. திரும்பிட்டாயா, ஓடிட்டாங்கயா, ஏதோ பிரச்சனை இருக்கும் போல. சரி பரவாயில்ல. இப்ப வந்து நம்ம வந்து மெட்ரோல வந்தோமா, இந்த மெட்ரோ வந்து மேல பிச்சில போற மெட்ரோ. அங்கிருந்து இறங்கி கீழே போற லோக்கல் ட்ரெயின் ஏசி ட்ரெயின் தான். இப்ப இருந்து லோக்கல் ட்ரெயின்ல வந்து நம்ம முருகர் கோயிலுக்கு போக போறோம். வரப்போ ஒரு சம்பவம் ஆயிடுச்சுங்க. நாங்க டோக்கன் எடுத்து அங்க கேஷ் கொடுத்து டிக்கெட் எடுத்தோம். இந்த ட்ரெயினுக்கு வந்துட்டு கார்டு இருந்தா கிரெடிட் கார்டு தான் டிக்கெட் எடுக்க முடியும்ட்டாங்க. அப்புறம் எங்க கூட வந்து அந்த அஸ்வினி பொண்ணு தான் ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்ச மலாய் லாங்குவேஜ் எல்லாம் பேசி, பாவம் இவங்க சென்னையில இருந்து வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, டிக்கெட் கொடுக்குறது அவங்க எடுத்து கொடுத்தாங்க. அவங்க கையில கேஷ் கொடுத்து நாங்க டிக்கெட் வாங்கிட்டோம். கோயிலுக்கு போயிட்டு இப்ப வரும்போது தான் எதுல வரப்போறோம் எப்படி வரப்போறோம்னு தெரியல. சேஃபா வரணும்னு எல்லாம் ப்ரே பண்ணிக்கோங்க. ட்ரெயின் வந்து ஏறிடும். ஆனா இந்த இடம் வந்து நல்லா ஒரு டார்க்கா நைட் மோட்ல இருக்கு. ஆனா நம்ம பகல்ல இருக்கோம். இந்த இடமே அப்படியே நடராத்திரி ஒரு 1 மணி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு.